T20 வேர்ல்ட் கப்போட வீக் 3 ரிவ்யூ பார்க்கலாம். வீக் 3 ஃபுல்லாமே சூப்பர் 8 மேட்சஸில் தான் போச்சு. ஃபஸ்ட்டு சூப்பர் 8 மேட்ச்சே வந்து மழையால் அபேண்டன் ஆயிடுச்சு. பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து. அடுத்தது ஸ்ரீலங்கா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சு. இங்கிலாண்டை வந்து ஒரு டீசெண்டான டோட்டலுக்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க ஸ்ரீலங்கா. பட் ஸ்ரீலங்காவோட பேட்டிங் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ இங்கிலாந்து வந்து ஒரு ஈஸியான வின்னிங். அடுத்தது சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியா. ஒரு சூப்பரான மேட்ச். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் நிறையா விக்கெட்ஸ் போயிடும். இருந்தாலும் பிரவிஸும் மில்லரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்டப்ஸ் ஃபினிஷிங் கொடுத்து 187 ஒரு நல்ல டோட்டல் அடிப்பாங்க. இந்தியா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இந்த சேஸ்லேயே இல்லை. ரெகுலர் விக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்து 111க்கு ஆல் அவுட் பண்ணி ஒரு 76 ரன் ஒரு நல்ல கன்வின்சிங்கான விக்ட்ரி. கேசவ் மகாராஜ், கார்பின் போஷ், யான்சன் 3 பேருமே வந்து விக்கெட்ஸ் நல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த தோல்வி மூலமாக இந்தியாவுக்கு வந்து செமிஃபைனல் ஸ்பாட்டே கிடைக்காதோ அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா ஒரு 76 ரன்னில் தோற்றுட்டாங்க. நெட் ரன் ரேட் நல்லா அடி வாங்கிடுச்சு. பாகிஸ்தான் இங்கிலாந்து மேட்ச்சும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக போச்சு. பாகிஸ்தான் வந்து 116 ஒரு டோட்டல் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கிலாந்து வந்து ஸ்டார்டிங்லேயே விக்கெட்ஸ் விட்டுருந்தாலும் கேப்டன் ஹாரி ப்ரூக் சூப்பராக ஆடி ஒரு கேப்டன்ஸ் நாக் 100 அடித்து இங்கிலாண்டை செமிஃபைனலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். நியூசிலாந்து ஸ்ரீலங்கா மேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஆர் டை மேட்ச் மாதிரி தான். நியூசிலாந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் மிச்சில் சாந்தனரும் மெக்கான்சியும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு நல்ல டோட்டல் 160ன்னு ஒரு டீசெண்டான டோட்டல் கொண்டு வராங்க. ரெண்டாவது முறையாக ஸ்ரீலங்கன் பேட்டிங் கொலாப்ஸ் ஆகி 61 ரன் வித்தியாசத்தில் தோற்று டோர்னமெண்ட்லேருந்து நாக் அவுட் ஆயிடுவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சும் அதே மாதிரி தான். ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு வெஸ்ட் இண்டீஸ் வந்து ரொம்ப தடுமாறுவாங்க. 73 ரனுக்கு 7 விக்கெட் போயிடும். ரொமாரியோ ஷெஃபர்டும் ஜேசன் ஹோல்டரும் பார்ட்னர்ஷிப் போட்டு 176 ஒரு நல்ல டோட்டல் கொண்டு வருவாங்க. பட் அது சவுத் ஆஃப்ரிக்கா ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க. ஏடன் மார்க்ரம், குண்டன் டிகாக் மற்றும் ரயன் ரிக்கல்டன் சூப்பராக விளாண்டு 9 விக்கெட் வித்தியாசத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருவாங்க. நியூசிலாண்டுக்கு ஜெயிச்ச செமிஃபைனல் அப்படிங்கிற மேட்ச் இங்கிலாந்து கூட விளையாடுவாங்க. பட் இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிருவாங்க. நியூசிலாந்து வந்து ஒரு டீசெண்டான டோட்டல் போஸ்ட் பண்ணுவாங்க. இங்கிலாந்து வந்து கடைசியில் வில் ஜாக்ஸ் மற்றும் ரெஹான் அகமதோட ஹீரோயிக்ஸ்னால 3 மேட்ச்சில் 3 மேட்ச்சுமே சூப்பர் எயிட் ஜெயிச்சு அன்டெஃபிட்டடாக செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிடுவாங்க. பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மேட்ச்சில் பாகிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுவாங்க. 212 ரன் அடிப்பாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 15 ஓவர்லேயே 160 ரன் அடிச்சிட்டாங்க. ஃபர்ஹானும் ஃபக்கர் ஜமானும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. கடைசி 5 ஓவரை பாகிஸ்தான் யூட்டிலைஸ் பண்ணலன்னு தான் சொன்னோம். ஸ்ரீலங்காவில் பவன் ரத்நாயக்கே சூப்பராக விளாண்டுருந்தார். கடைசியில் தஷுன் ஷானங்கா மேட்சை 20வது ஓவரில் 28 ரன் அடிக்கணும். அஃப்ரிடி பாலை கவர்ஸ் மேலே 6 4 ஹேட்ரிக் 6 ஒரு 4 அடித்து 2 பாலுக்கு 6 ரன்னு ஒரு என்னதான் ஒரு டெட் நம்பர் மேட்சாக இருந்தாலும் ஒரு நெயில் வெயிட்டிங்காக கொண்டு போனாங்க. பட் சம்பவம் ஷனாங்கானால் ஃபினிஷ் பண்ண முடியல. கடைசியாக பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் குவார்ட்டர் ஃபைனல் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 995 போஸ்ட் பண்ணுவாங்க. 196ங்கிற ஒரு ட்ரிக்கி சேஸை இந்தியா சேஸ் பண்ணுவாங்க. இந்தியா இது வரைக்கும் ஹையஸ்ட் சேஸே 173 தான். சஞ்சு சாம்சன் தன்னோட பெஸ்ட்டை வந்து இந்த மேட்சுக்காக வச்சுருந்தாருன்னு சொல்லணும். ஒரு சூப்பரான நாக் 97 அடித்து சிங்கிள் ஹேண்டடாக இந்தியாவை ஜெயிக்க வச்சிட்டாரு. ஸோ இந்தியா வந்து செமிஃபைனல் குவாலிஃபை ஆகிட்டாங்க.